இந்த கருட புராணம் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நெறைய பேர் அந்த காலகட்டத்தில வீட்ல படிக்கக்கூடாது அப்படின்ற தாட்டோடலாம் இருந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க ஆன்மாவுடைய பயணம், அந்த ஆன்மா வந்து என்ன மாதிரியான இன்னல்கள்லாம் சந்திக்குது, இதை தான் கருட புராணத்தில் விரிவாக சொல்லியிருக்காங்க. யமபுரியை நோக்கி பயணம்ன்றது எல்லாருக்குமே உண்டு. அங்க தான் முடிவெடுக்கிறாங்க. மேல சொர்க்கத்துக்கு போய் சேர்றாங்களா, இல்ல நரகத்துக்கு போய் சேர்றாங்க. அப்படி வெளியில பிரியறப்போ அந்த ஆன்மா வந்து திரும்ப உள்ள போக ட்ரை பண்ணும். ஆமாம், அது கேள்விப்பட்டிருக்கேன். இது இயற்கை. வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்றது காரணமே அதுதான். ஆமாம், இதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால உள்ள இருக்கிற ஆத்மா, அதாவது மீதம் இருக்கிற ஆத்மாவை அது முழுசா வெளில இழுத்தும். எதுக்கு செத்த வீட்டில் இறந்தவங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க, நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஆன்மாக்கள் காதில் வாங்கும். யாரை சொல்கிறாங்கன்னா இவங்கள தான் சொல்கிறாங்கன்னா அவங்களே அது தப்பாக நினைக்கும். அவர் இறந்துட்டார், ஒரு நபர் வந்து இறந்துட்டார். இறந்தவருடைய ஆன்மாவுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனும் சிலருக்கு வரும். ஆமாம், இப்போ ஒருத்தவங்க அனாதையாக யாருமே இல்லாமல் இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அவங்க பிரேத ஆத்மாவாக இங்கேயே தான் இருக்கும். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பேச்சாளர் ரகுராம் பரந்தாமன் அவர்கள் தான் இருக்காங்க. இவர்கிட்ட இன்னைக்கு கருட புராணம் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கருட புராணம் அப்படின்னாலே மிகப்பெரிய கடல். பட் இன்னைக்கு அவர்கிட்டேருந்து அதை பற்றின நிறைய சந்தேகங்களை நான் கேட்க போகிறேன். உங்களுக்கும் இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த திருவருள் டிவிக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதனன் மனனே. ஸ்ரீமன் நாராயணனாய நமக, ஸ்ரீமன் ராமானுஜாய நமக. இந்த கருட புராணம் அப்படின்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா மேடம், நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் வீட்டில் படிக்கக்கூடாது அப்படின்ற தாட்டோடலாம் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் கருட புராணம்ன்றது அப்படி கிடையாது. நம்ம லைஃப்பில் நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளுடைய கர்ம வினைகளை நம்மளை நாமே சரி பண்ணுறதுக்காக பல அவதாரங்கள் எடுத்த மகாமூர்த்திகள் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்த நூல் தான் இந்த கருட புராணம். இந்த கருட புராணம் எப்படி நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைவஸ்திர மன்வந்தர காலத்தில் டிஸ்கஷன் பண்ணது தான் மகாவிஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் நடந்தது தான் இந்த கருட புராணம். அப்படி நடந்த கருட புராண டிஸ்கஷன் பல நூறு ஆண்டுகள் ஆச்சுன்னு ஒன்று இருக்குது. அப்படி இருந்த கருட புராணத்திலேருந்து கருடன்ட்டு 2 முனிவர்கள் வந்து இந்த நியூஸை வந்து முதல்ல காதில் வாங்குறாங்க. அது வந்து கஷ்யப்ப முனிவரும் கத்ரு முனிவரும். அந்த பெரு முனிவர்களுடைய குரு பரம்பரையில் வந்தவர் தான் வேதவியாசர். அந்த வேதவியாசர்கிட்ட இருந்து 88,000 முனிவர்கள் வந்து நைமிசாரண்யத்தில் படித்தது தான் இந்த கருட புராணம். அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வேதவியாசருடைய சிஷ்யர் சுதமா முனிவர் அவர் ஒரு தடவை சௌக்கிய யாகம் பண்ணுறவங்களை நோக்கி நைமிசாரண்யத்துக்கு நடபயணம் போயிட்டு இருந்தார். அந்த நைமிசாரண்யத்தில் ஹரிகர சீலர்கள் அப்புறம் வந்து சனகாதி முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய யாகம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வாழ்வியல் வேள்வியில் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் கர்மாக்கள் எதனால் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேள்வியை தொடங்குறதுக்காக எல்லாரும் அமர்ந்திருக்கிறப்ப தான் அங்கே சுதமா முனிவர் வராரு. ஸோ நம்மளுடைய வாழ்நாளில் தர்ம கர்மாக்களை சமப்படுத்துறதுக்கு ஒரு நூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுதமா முனிவரை நோக்கி அந்த 88,000 முனிவர்களும் கேட்குறப்போ அவர் இந்த உலகத்துக்கு சொன்னது தான் இந்த கருட புராணம். அவர் மூலியமாக தான் இது நம்மக்கிட்ட வந்துச்சு. ஓகே சார். ஸோ அவ்வளவு பழமையானது இந்த கருட புராணம். கருட புராணம். இப்போ இதில் வந்து மந்திரங்கள்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மந்திரங்கள்லாம் எதுக்காக சொல்லப்பட்டது, எப்போ சொல்லப்பட்டது? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருடன் செவி வழி கேட்ட மந்திரங்கள் தான். இந்த மந்திரங்கள் எல்லாமே அவர் தன் பெருமாளை நோக்கி அவர் திரும்ப கேட்ட கேள்விகள் மந்திரங்களாகவும், பெருமாள் கருடனுக்கு கொடுத்தது உமண்டியாசனங்களாகவும் இதுக்குள்ளே இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 19,000 செயல்கள் இருக்குது. 2 பெருங்காண்டங்களாக இருக்குது. அதாவது இதில் பூர்வகாண்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தர்மா கர்மா ஆன்மா உடல் இது சம்மந்தப்பட்ட டாப்பிக்காகவே இருக்கும். 2வது காண்டமாக இருக்கக்கூடிய உத்தரகாண்டத்தில் தான் இந்த 14 லோகம் யமலோகம். இந்த யமலோகத்துலேயும் 14 லோகத்துலேயும் நம்மளுடைய ஆன்மாக்கள் முடிஞ்சு தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு எங்கே போய் செட்டில் ஆகிறது அப்படின்றது அதில் தான் இருக்கும். இதை சம்மந்தமாக தான் கருட புராணத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை மேடம், கருட புராணத்தில் நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம்,
நம்மளுடைய தர்ம கர்மாக்களை எப்படி சமப்படுத்துறது, ஒருத்தவன் தப்பு செஞ்சுட்டான் அந்த தப்புக்கான பரிகாரம்னா கோவில் சம்மந்தப்பட்டது மாதிரி இல்லை, அவனுடைய செயலே எப்படி அதுக்கான பரிகாரம், இது சம்மந்தப்பட்டது தான் அந்த கருட புராணம். ஓகே சார். இப்போ இந்த கருட புராணத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அதில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்ன விஷயம் அதில் சொல்லியிருக்காங்க? வாழ்க்கைக்கு தேவையான நம்ம பிறந்ததிலிருந்து இறப்பு வரை நம்ம எப்படி வாழணும், நம்மளால் யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாதுன்னா அறம் பொருள் இன்பம் இதை 3 தாண்டி வீடுன்றதையும் நம்ம சரியாக பார்த்துக்கணும். ஸோ தன் கடமையை சரியாக செஞ்சவனுக்கு தான் கர்மா வந்து சமநிலையில் இருக்கும். ஸோ சமநிலையில் வச்சுருந்தவன் தன்னுடைய இறப்பிற்கு பிறகு அவன் பரமபதத்தை நோக்கி போகிறான்னா அந்த பரமபதத்தை நோக்கி போகிறதற்கான பயணம் எப்படி இருக்குன்றதுக்கான விளக்கம் தான் அந்த கருட புராணம். இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க ஆன்மாவுடைய பயணம், அந்த ஆன்மா வந்து என்ன மாதிரியான இன்னல்கள்லாம் சந்திக்குது, இதை தான் கருட புராணத்தில் விரிவாக சொல்லியிருக்காங்களா சார்? ஆமாம் மேடம். அதாவது புண்ணிய காரியங்களை செஞ்ச ஆத்மா எப்படி பரமபதத்தை போய் அடையுது, பாவங்கள் செஞ்ச ஆத்மா எப்படி கஷ்டப்பட்டு யமலோகத்தை அடைஞ்சிட்டு பிறகு மற்ற லோகங்களை போய் அடையுதுன்றதுக்கான விளக்கமான ஒரு நூல் தான் கருட புராணம். இதில் வந்து மக்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமே என்ன நினச்சிருவாங்கன்னா இது கற்பனையாக இருக்குமோன்ற ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க. எப்பயுமே இந்த ஆன்மீகம் அப்படின்றத சம்மந்தப்பட்டதை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான், நம்ம இன்னும் அதை பார்க்கல அப்படின்றதானா தவிர நம்ம அது இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண முடியாது. அதாவது நம்மளுக்கு அது தெரியல, நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த கருட புராணத்தையும் சரி ஆன்மீகத்தையும் அணுகணும் அப்படின்னா அது பெரிய கடல், நம்மளுக்கு நிறைய சொல்லித்தரும். கருட புராணத்தில் மேஜரான 2 டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆத்மா, உடல். இந்த ஆத்மா அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு திருமூலர் அழகான ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிறார். கோவின் மயிரொன்றை 100உடன் கூறிட்டு மேவியே கூறது 1000 ஆகினால் ஆவியின் கூறது அதில் 100,000 இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன ரேஷியோ வருமோ அதுதான் ஆவியோட கூறு அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். கருட புராணத்தில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா மேலே வைகுந்தத்துலேயும் நம்ம நம்பிக்கையை பொறுத்து தான் உயிர் துளி தோன்ற இடத்துலேருந்து லட்சோப கோடி உயிர் துளிகள் அந்த திருமூலர் சொன்ன அளவு மாதிரியே ஒளிக்கிரகணங்களாக வந்து உடலில் சேரும். அந்த உடல் சேர்றதுக்கு முன்னாடி அது காமனாக தான் இருக்கும். அது விலங்கினங்களுக்குள்ளே போகுதா இல்லை மனிதர்களுக்குள்ளே போகுதா அப்படின்றத அந்த உயிர் முடிவெடுக்காது, அந்த உயிர் மேலே இருக்கிற கர்மா தான் முடிவெடுக்கும். ஸோ இந்த ட்ராவல் ஃபஸ்ட்டு ஆன்மாவில் தொடங்குது. இந்த ஆன்மா அப்படின்றது உருவமற்ற ஒரு சின்ன ஒளி சுரூபந்தான். அந்த ஆன்மா உடலுக்குள்ளே போயிட்டு அந்த உடல்ல இருந்து வெளியே வரப்போ அது என்ன உருவம் எடுக்குதுன்ற விளக்கம் ஒரே ஒரு நூலில் தான் இருக்குது, அதுதான் கருட புராணம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க ஒரு மனிதனாக இருக்காங்க, இறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன உருவம் எடுக்கிறாங்க அப்படின்றத அவங்களுடைய கர்மா நிர்ணயிக்குது அப்படின்றீங்க இல்லையா? இப்போ அவங்க ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க நல்ல கர்மா செஞ்சுருந்தா அவங்க வந்து புண்ணியம் சொர்க்கத்துக்கு போவாங்க, இல்லை கெட்ட கர்மா செஞ்சுருந்தா பேயா மாறுவாங்க, அந்த மாதிரி இருக்கா சார்? நல்ல கேள்வி. நல்ல கர்மா செஞ்சவங்களா இருக்கட்டும் தீய கர்மா செஞ்சவங்களா இருக்கட்டும் 2 பேருடைய பயணமும் யமபுரியை நோக்கி தான். யமபுரின்றது யமனுடைய உலகம். அந்த யமபுரியை நோக்கி பயணம்ன்றது எல்லாருக்குமே உண்டு. அங்கே தான் முடிவெடுக்கிறாங்க மேலே சொர்க்கத்துக்கு போய் சேர்றாங்களா இல்லை நரகத்துக்கு போய் சேர்றாங்களான்னு. இது நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா உயிர் உடலை விட்டு பிரியுது. இந்த உயிர் எப்போ உடலை விட்டு பிரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய வாழ்நாள் முடிகிற தருணத்தில் இந்த நம்மளுடைய உடல்லேருந்து உயிர் வெளில பிரியுது. அப்படி வெளியில் பிரிகிறப்போ அந்த ஆன்மா வந்து திரும்ப உள்ளே போக ட்ரை பண்ணும். ஆமாம், இது கேள்விப்பட்டிருக்கேன். இது இயற்கை. அந்த உடலை விட்டு உயிர் வெளில போகிறப்போ புண்ணிய பதியில் பிரிஞ்சாங்க அப்படின்னா கண்ணு வழியால் அந்த ஆத்மா வெளில வந்துருக்கும். இல்லை கொஞ்சம் எப்படின்னா அதிகப்படியான செவிவழி கேள்விகளை தனக்கு ஞானமாக வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டவங்கன்னா மற்ற துவாரங்கள் வழியால் வெளியே போகும். இந்த வெளியே வந்த ஆத்மா திரும்ப உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இது எல்லாத்துக்குமே நடக்கிறது தான். அதுதான் அந்த உயிர் நாடி லாஸ்ட்டாக துடிக்கிற சில நேரம்னு சொல்லுவாங்க. டாக்டர் கூட காப்பாற்றிருக்கலாம்ன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அதை வச்சுக்கிட்டு தான். ஆனால் அப்படி வெளியில் வந்த ஆத்மா திரும்ப உள்ளே போகுது அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கும் அந்த உடலுக்குமே அது சரியில்லை. ஓகே, அது சாஸ்திரப்படி அது சரியாக இருக்காது அப்படின்றதுக்காக தான் அதை என்ன பண்ணிவிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி உடலை விட்டு உயிர் வெளியில் வந்துருச்சு, துடிப்பு மட்டும்தான் இருக்குன்னா அந்த காலத்தில் பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இறந்து போன உடல் அப்படின்றத திருப்பி வடக்கு பக்கமாக போட்டுருவாங்க. ஓகே, இறந்தவங்களுடைய அந்த உடலை தூக்கி வடக்கு பக்கமாக போட்டுருவாங்க. அப்படி வடக்கு பக்கமாக போடுறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது காரணமே அதுதான். இதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற ஆத்மா, அதாவது மீதம் இருக்கிற ஆத்மாவை அது முழுசாக வெளில இழுத்துரும். ஓ,
இது வந்து அந்த இயற்கையாகவே நடக்கிறது. அது வெளியில் இழுத்துருச்சு அப்படின்ன உடனே அது என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா அது சவமாயிருது. அந்த சவத்தை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ஆன்மா உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கு 2 கட்டை விரலையும் 2 கையையும் மடக்கி வச்சு கட்டிடுவாங்க. ஓகே. கட்டை விரலை கட்டுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூலாதாரம் லாக் ஆயிரும். வெளியே வந்த ஒரு உயிர் திரும்ப உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு மூலாதாரம் தான் வழி. ஸோ அந்த மூலாதாரத்துக்கான வழியை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த 2 கட்டை விரலையும் சேர்த்து சவத்தை வைக்கிறாங்க. அப்படி சவத்தை வச்சதுலேருந்து அவங்களுக்கு வந்து பிரேத சம்ஸ்காரம் பண்ணி குளிப்பாட்டி அவங்களுக்கான மரியாதை எல்லாமே செஞ்சு அவரை வந்து வழிநடையாக கொண்டு போய் அவங்களுக்கான காரியங்களை செய்கிறது வந்து ஊரில் தொன்று தொட்டு இருக்கிறது தான். ஆனால் இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் அந்த கருட புராணம். இந்த சம்ஸ்காரம்லாம் செஞ்சு அந்த அந்த இறந்தவருடைய உறவினர்கள் அவங்க கூட இருக்கிறப்போ அவருடைய ஆன்மா அங்கே இருக்கும். அது எப்படி இருக்கும்னு கேளுங்க. உடலை விட்டு பிரிஞ்ச மறுகணம் 3 யம கிங்கரர்கள் வருவாங்க. தூதர்கள் வேற கிங்கரர்கள் வேற. யம கிங்கரர்கள் 3 பேர் வந்து அந்த ஆன்மாவை கண்ணிமைக்கும் நேரத்தில் யமன்ட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கை கட்டவரலுக்கு பக்கத்தில் ஆயில் ரேகை ஓடும். ஏன் கை கட்டவரலுக்கு பக்கத்தில் ஆயில் ரேகை ஓடுது? வேற எங்கேயாவது ஓடலாம்ல. இந்த சைஸுக்கு தான் நம்மளுடைய ஆவி இருக்கும். ஓகே. ஒரு துளியில் ஆரம்பித்து நம்மளுடைய புண்ணிய பலனுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய உடலில் எந்த அளவுக்கு கட்டவரல் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மா இருக்கும். ஏன் அந்த ஆன்மா இத்தினோண்டு இருக்குது? இவ்வளோ பெரிய உடலில் தான் பரவி இருந்துச்சு இல்லை, ஏன் இத்தினோண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா யமபுரியில் அவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது. ஸோ இந்த ஆவியோடைய உருவம் எவ்வளோ சின்னதாக இருந்தால் தான் அங்கே போய் நிப்பாட்ட முடியும் அப்படின்றதுக்காக அது இந்த சின்ன அளவுக்கு போய் அங்கே நிப்பாட்டுவாங்க. யமன் வந்து கணக்கு வழக்கு எதுவுமே பார்க்க மாட்டார். ஃபஸ்ட்டு நான் இங்கே அனுப்பி வச்சது பிரம்மலோகத்திலிருந்து பூலோகத்தை அனுப்பி வச்ச ஆன்மா எங்கே வந்துருச்சு, திரும்ப என் கணக்குக்கு வந்துருச்சு, சரி எடுத்துக்கிட்டாச்சு, இதை திரும்ப கொண்டு போய் அவங்க வீட்டிலே விடுங்க, 12ஆம் நாள் முடிச்சு இங்கே பயணத்தை தொடங்குங்கன்னு சொல்லி கிங்கரர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருவார். அந்த ஜீவன் வந்து அடுத்த ஜனமே மறுபடியும் எங்கே வந்துடும்? அந்த வாழ்ந்த வீட்டுக்கு வந்துடும். வாழ்ந்த வீட்டுக்கு எதோட வரும்னா நினைவு இல்லாமல் வரும். அந்த நினைவை வந்து அழிச்சிருவாங்க. எதுவுமே இருக்காது, வந்து நிற்கும். ஆனால் அங்கே அது எதுக்கு நிற்கணும்னு அதுக்கும் தெரியாது, ஆனால் நிற்கும். ஓகே. அந்த நேரத்தில் எதுக்கு செத்த வீட்டில் இறந்தவங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க, நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஆன்மாக்கள் காதில் வாங்கும். யாரை சொல்கிறாங்கன்னா இவங்கள தான் சொல்கிறாங்கன்னா அவங்களே அது தப்பாக நினைக்கும். அந்த மாதிரி ஆன்மாவுக்கு ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இறந்தவங்களை பற்றி நல்லது சொல்லுங்கள், கெட்டது சொல்லாதீங்க. இறந்தவங்க போய் அவங்களுக்கான சடங்குகள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையாக இருங்கன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா அதனால தான். அப்படி அவங்க இறந்ததுக்கப்புறம் முதல் நாள் சடங்கு முடிஞ்சு ஒரு சாப்பாடு பிண்டம் வைப்பாங்க. அந்த பிண்டத்தை அந்த ஜீவன் எடுத்துக்கணுன்றது மட்டும்தான் அதுக்கு இருக்கிற மெமரி. அந்த ஆத்மா அதை பிண்டத்தை அதை ஏற்றுக்கிட்ட உடனே அது வந்து ஜீவாத்மாவாக இருந்தது என்ன ஆகிடும்னா பிண்ட சரீரமாக மாறும். அதாவது அவங்களுக்கு ஒரு உருவம் கிடைக்கும். உருவம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, யமலோகத்துக்கு மட்டும் தெரிகிற ஒரு உருவம். அந்த முதல் நாளிலிருந்து 12ஆம் நாள் வரைக்கும் அவங்க நம்மளுக்கு பிண்டம் வைக்கிறோம்ல, 13ஆவது நாள் காரியம்னு சொல்கிறாங்களே, அந்த காரிய நிகழ்ச்சிக்கு முன்னாடி வைக்கிற அந்த 12 பிண்டங்களும் அவங்களுக்கு உருவம் கொடுக்கும். அந்த உருவத்துக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க ஃபேமிலியோடைய நினைவு ஏறிக்கும். ஸோ அவருக்கு தான் குடும்பம்ன்ற நினைவு வந்துடும். தான் செஞ்சு 12 நாளில் இவங்க கொடுக்குற ஒவ்வொரு பிண்டமும் இந்த பிறந்ததுலேருந்து அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறான்ற நினைவுகளையும் அவருக்கு கொடுத்துரும். கண்ணுக்கு தெரியாத அந்த உடலுக்கு வலியும் கொடுத்துரும். நம்மளுக்கு எப்படி தீப்பட்டா சுடும், கத்திப்பட்டா வலிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே அந்த உருவத்துக்கும் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, யமபுரிக்கு மட்டும் தெரியும். ஸோ அந்த 13ஆவது நாள் பிண்டத்தை அவங்க கையில் வாங்குறப்போ யம தூதரை அவர் அனுப்பி வைப்பார். கிங்கரர்கள் உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு யம தூதர்களை அனுப்பி வைக்கிறார். இப்போ இவர் வந்து புண்ணிய பலன்களை செஞ்ச ஆத்மா, இவருக்கு அவ்வளவா தண்டனை தர வேண்டியதில்லை. அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு மகாவிஷ்ணு ஏற்படுத்தின தேவி விமானத்தின் மூலியமாக அவர் நேராக யமபுரிக்கு போயிடுவார். அவர் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. அவர் யமபுரியில் போய் யமபுரிக்கு முன்னாடி இருக்கிற அரண்மனையிலேயே 1 வருஷம் வரைக்கும் கொடுக்குற பிண்டத்தை நிதானமாக உட்காந்து வாங்கி பறக்கலாம். இல்லை இவருடைய கர்மா புண்ணிய பலன்களில் இல்லை, தீய வழியில் தான் இருக்குது அப்படின்னா அந்த பயணம் ரொம்ப கொடுமையானது. அதாவது நரகத்தில் வந்து நிறைய தண்டனைகள் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். தண்டனைகள்ன்றது அடுத்து தான், பயணமே கொடுமையாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயணத்தில் இருக்கிற தண்டனைகளை நிறைய பேர் யமபுரிக்கு தானே போகிறாங்கன்னு நினச்சிருவாங்க. யமபுரிக்கு போகிறதுக்கு முடிய நிறைய பேருக்கு நிறைய மாதிரியான மாறுதல் ஏற்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் இறந்துட்டார், ஒரு நபர் வந்து இறந்துட்டார்.
இறந்தவருடைய ஆன்மாவுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனும் சிலருக்கு வரும். ஆமாம், இப்போ ஒருத்தவங்க அனாதையாக யாருமே இல்லாமல் இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அவங்க பிரேத ஆத்மாவாக இங்கேயே தான் இருப்பாங்க. பிரேதாத்மானா என்னது சார்? நினைவுகள் மட்டும் இருக்கும், ஆனால் எது இருக்காது. உடலில் வழி பெற முடியாது. இதை எப்படி தீர்த்துக்கணுன்ற ஒரு மார்க்கமும் கிடைக்காது. இந்த இடத்துலேருந்து எப்படி நகருதுன்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அங்கேயே சுற்றி சுற்றி வர்றதுக்கு பேர் தான் பிரேதாத்மா. இப்போ இவங்க பேயா மாறுவாங்களா? அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அவங்க பல காலங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பேய் அப்படின்றது வேறு. இவங்க வந்து என்ன ஆகுவாங்க கேட்டிங்கன்னா, அவங்க தோன்றின வம்சாவளிகள் அவங்க உயிர் பிரிஞ்ச உடனே அவருக்கு தெரிஞ்சிடும். இருக்கிற வரைக்கும் தான் தெரியாது தனக்கு யாரும் இல்லைன்னு. இறந்ததுக்கப்புறம் தன்னை நோக்கி இருக்கிறவங்கள தான் தான் குடும்பத்தில் கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து விடுறாரு. அப்படி விடுறப்போ அவங்க குடும்பம் ஏதோ அங்கே கொண்டு வந்து இறக்கி விடுவார். ஓகே, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யாராவது ஏதாவது செய்வாங்களா. சரி, இப்போது தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு பையன் வந்து பிண்டம் வைக்கிறான். இவருக்கு அவன் எப்படி வைப்பான் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும்ல. அதுக்கு பரிகாரங்கள் இருக்குது, பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ தனக்கு யாருமே வைக்கல, விட்டும் யாரும் வைக்கல அப்படின்னா அது பிரேதாத்மாவாக சுத்தம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தீய சகுனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பிரிச்சுவலில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை செஞ்சு நான் இருக்கிறேன்றதை காட்ட முயற்சிக்கும். செஞ்சு நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்கு அது முயற்சிக்கும். அது என்ன மாதிரி ரிசம்பிளன்ஸ் காமிப்பாங்க? அது உப்பு தண்ணியோடையே இருக்கும். வீட்டில் நம்ம உப்பு எத்தனை தடவை மாற்றினாலும் தண்ணியோடையே தான் இருக்கும். ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை, ஹெவியான பிசுபிசுப்பு தண்ணியோடு இருக்கும். உப்பு நார்மலாகவே பிசுபிசுப்போட இருக்கும், அது வேறு. ஆனால் சீக்கிரமாக தண்ணி சுரந்துக்கும். அது ஒன்று. இன்னொரு விஷயம், நம்மளுடைய வம்சாவளிக்கு நம்ம கொடுக்குற பிண்டத்தையும் அவர் வாங்கிக்க விட மாட்டாங்க. அது எப்படி இருக்கும் சார்? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஒரு திதி கர்மாவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. சண்டை சச்சரவு, ஒரு பொருளை எடுத்துகிட்டு வாங்கினா யாரும் உதவ மாட்டாங்க. அந்த திதி அவர் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கே எதுக்கடா இந்த நிகழ்ச்சியை வச்சோம் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்கில் ஒரு உண்டாக்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆமாம். இது எப்படி நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது வெளியில் எல்லாத்துக்கும் சேர்ந்து திலஹோமம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க கடற்கரையில். அதாவது பெருங்கடற்கரை இருக்குல்ல, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அப்புறம் புண்ணியத்தலங்கள் கங்கை, இந்த மாதிரி இடத்துல திலஹோமம் பெருசாக பண்ணுறப்போ அவங்களுடைய பேரையும் சொல்லி சில தர்ப்பணங்கள் கொடுக்குறப்போ அந்த மாதிரியான ஜீவாத்மா திரும்பவும் மேலே போகாமல் மறுபடியும் ஒரு பிறப்புக்கு வழிவகுக்கும். ஏன்னா அது மேலே போகிறதுக்கான நியதி அது விட்டுருச்சு. 13 நாளில் வந்தால் தான், இல்லைன்னா அதுக்கு என்ன கிடையாது, திரும்ப இளமலோகத்திலே இடம் கிடையாது. ஸோ திரும்ப கொண்டு வந்து அது ஒரு பிறப்பில் தள்ளிடுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி வாழ்ந்து அவங்களுக்கு பிரேதாத்மா ஆன அளவுக்கு மோசமான நிலை இருக்கிறத தாண்டி திரும்ப அவங்க புண்ணியம் செய்கிறதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு பிண்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. 13ஆம் நாள் பிண்டத்தை வாங்கினோடனே மறுபடியும் 3 யமதூதர்கள் வந்துடுவாங்க. எதோடு வருவாங்கன்னா பாசக்கயிற்றோடு வருவாங்க. யமபகவானுடைய பாசக்கயிற்று முடிச்சோட வருவாங்க. அந்த முடிச்சோடைய எண்டு யமனுடைய கையில் இருக்கும். அந்த கழுத்து அந்த வளையத்தை தூக்கி கழுத்தில் மாட்டின உடனே நேராக வீட்டை விட்டு வெளில கிளம்புவாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 86,000 யோஜனை தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்குது யமபுரின்னு சொல்லுவாங்க. அந்த பயணத்தை அவங்க ஆரம்பிக்கிறப்போ முதல்ல ஒரு ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த 3 பேரும் வன்னி மரத்து அடியில் உட்காந்து 13ஆம் நாள் பிண்டத்தை சாப்பிடும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த ரெஸ்ட்டு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நடைபயணத்தை ஆரம்பிச்சிடணும். அந்த நடைபயணத்தை ஆரம்பிக்கிறப்போ அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற நரகத்துக்கு பேர் தான் சௌமியபுரம். சௌமியபுரம் இது வந்து நரகம் கிடையாது, நகரம். யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ள நகரங்கள். இந்த நகரத்தில் ஃபஸ்ட்டு சௌமியபுரத்துக்குள்ளே தான் அவங்க போவாங்க. இந்த சௌமியபுரத்துக்குள்ளே அவங்க இந்த லாஸ்ட் ஸ்டேஜை கடக்கிறப்போ அவங்களுக்கு மாதம் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாத பிண்டத்தை சாப்பிட்டுக்கிட்டு தான் அந்த சௌமியபுரத்தை அவங்க கடப்பாங்க. அங்கே பத்ரலீலான்னு ஒரு நதி ஓடுது. அந்த பத்ரலீலா நதியை தான் அவங்க காலை நினச்சிக்க முடியும். அடுத்தடுத்த நடைக்கு அங்கே அவங்க நினச்சிப்பாங்க. அந்த நினச்சிக்கிறதுக்கு பாலன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த நகரத்தில். அவர் ஒரு பர்மிஷன் கொடுப்பார். எப்படின்னா, ஒருத்தவங்க அவங்க உயிரோடு இருக்கிறப்போ ஒருத்தவங்க, ஐயா இந்த செத்த நேரங்க ஐயா, நான் வந்து உங்கள் வீட்டில் திண்ணையில் நான் உட்காந்துருந்துட்டு போயிடுறேன், கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் விட மாட்டாங்க. இல்லைம்மா நாங்கள் வெளில போனோம், கேட்ட மூடி இருக்கோம், நீங்கள் கிளம்புங்க. அந்த அதாவது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸான மைண்ட் இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க கால் நினச்சிக்க விட மாட்டார். உன்னை நான் அந்த தீர்த்தத்தில் இறங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்த்துவார். அவர் நகர்த்திட்டார்னா யமதூதர் என்ன பண்ணுவாங்க, சரி நீ கிளம்பு, உன்னை இங்கே இருக்க முடியாது, நீ கிளம்புன்னு சொல்லி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து அவங்க போகிறது தான் சௌரிபுரம். அந்த சௌரிபுரம்ன்ற நகர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்தமே இல்லாமல் இருக்கும்.
அந்த நிசப்தமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அந்த நிசப்தம் டிஸ்டர்ப் பண்ணி, நான் யார், நான் எதற்கால இந்த பயணத்தை நான் மேற்கொள்கிறேன், நான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறேனா அப்படின்ற ஒரு வேதனையை அவங்களுக்குள்ளே கொடுக்கும். 45வது நாள் பிண்டத்தை அவங்க சாப்பிடுவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நாகேந்திர பவனம் அப்படின்ற ஒரு நகரத்தில் அவங்க கிராஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் ஒருத்தவங்களை வீட்டில் நிற்க வச்சே அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்களோ, உக்காருன்னு சொல்லவே மாட்டாங்க, நிற்க வச்சே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள அந்த நாகேந்திர பவனம்ன்றது வஞ்சிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற பாம்பு குதிங்கால கீழே வச்சா கொத்தும். ஓகே. அவன் இப்படியே தான் நடந்து போகணும். ஒரு நகரம் முழுக்க அவன் அப்படி நடந்து போகணுன்னா அவன் கால் எவ்வளோ வலிக்கும். ஸோ அந்த வலியை இங்கேயே அவர் கொடுத்துட்றாரு. அந்த நகரம் அவன் கடந்து முடித்ததுக்கப்புறம் அந்த நாகேந்திர பவனத்துடைய எண்டில் இலைப்பாடுறதுக்கு செத்த நேரம் தான் கொடுப்பார். அந்த நாகேந்திர பவனத்தில் அரை முகூர்த்தம் உக்காந்ததுக்கப்புறம் அவர் மறுபடியும் எங்கே கடந்துடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கந்தர்வபுரம். எப்படி சொல்கிறதுனா, தன்னுடைய சுகத்துக்காக யார் ஒருத்தவங்க மற்றவங்களை பேச சொல்லியோ பாட சொல்லியோ போதும்னு சொல்லியும் கேட்காம நீ பாடியே ஆகணும்னு யார் ஒருத்தவங்க வந்திக்கிறாங்களோ அவங்க கந்தர்வபுரத்தை கடந்தாகணும். அதாவது தற்பெருமை. ஆமாம், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கேட்கலாம், பாடிக்கிட்டே இருந்தால் கேட்க முடியாது. ஸோ அந்த கந்தர்வபுரத்தை அவங்க கடந்தே ஆகணும்.